செபிக்கிறோம். வருகிற ஒவ்வொருவரும் ஆவியில் அனலாயிருந்து உண்மை ஆராதிக்க தொழுது உள்ள கிருபை தாருங்க. நாங்கள் ஒரு மனதோடு விடுதலையோடு மகிழ்ச்சியோடு துதித்து பாடி ஆராதிக்க கிருபை தாருங்க. லௌகிக கவலைகளுக்கு இடம் கொடுக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிந்தைகளை சதறடிக்க விடாதபடி காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, ஆவியோடு உண்மையோடு பரிசுத்த அலங்காரத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடு உண்மை தொழுது கொள்ள கிருபை செய்யுங்க அப்பா. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பிரசன்னத்தால் நிரப்புங்க. எங்கள் ஒருவரையும் பலப்படுத்துங்க அப்பா. அக்கினி ஜுவாலியாக மாற்றுங்க. நாங்கள் விடுதலையோடு துதித்து பாடணும். ஆண்டவரே, மனதில் எந்த போராட்டங்களும் பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காதபடி நாங்கள் உண்மை மாத்திரம் முன்பாக வைத்து உண்மையை நோக்கி பார்த்து நாங்கள் ஆனந்த களிப்போடு கம்பீரத்தோடு துதித்து பாடி ஆராதிக்க கிருபை தாருங்கப்பா. ஆண்டவரே, நடத்துங்கப்பா. இந்த ஆராதனை முற்றிலும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் ஆவியானவர் நடத்தும்படியா சொல்கிறோம். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆவியானவர் முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக எங்களை முற்றிலும் அர்ப்பணித்து உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குற்றம் குறைகள் பாவங்கள் அக்கிரமங்கள் மிருதுகள் இருந்தாலும் மன்னிங்க. எங்கள் குறைகள் எல்லாம் மன்னிங்க. எங்கள் ஜெப குறைவு ஏதாவது வாசகுறை ஊழிய குறைவு எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி வார்த்தையினால் எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம் ராஜா. நீர் நடத்துங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, இறங்குங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்ற வார்த்தையின்படி நாங்கள் உங்களுக்குள்ளேயே அடங்கி இருக்க ஆண்டவரை கீழ்ப்படிந்து நடக்க வார்த்தையின்படி சத்தியத்துக்காக வார்த்தைக்காக சாட்சியாய் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும், சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள். துதிக்கான மகிமை எல்லாவற்றும் மக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்ம நேசரா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லோரும் எழும்பி நின்று பாடல் புஸ்தகத்திலே 111வது பாடல் 111வது பாடல் கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே களிகூர்ந்து கீதம் பாடு என்ற பாடலை மகிழ்ச்சியோடு பாடுவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமை அகற்றி தொடு பாதாளம் வழி விலகி. பாவத்தின் சுமை அகற்றி கொடு பாதாளம் வழி விலகி. பரிவாக நம்மை கரநீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே, ஆமென். பரிவாக நம்மை கரநீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகிறார்.
வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்விலே மன்னவன் பாதத்திலே, மறுமையின் வாழ்விலே இயேசு மன்னவன் பாதத்திலே, பசிதாகமின்றி துதிகானம் பாடி மரணோடு நிதம் வாழுவோம். பசிதாகமின்றி துதிகானம் பாடி மரணோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. தேவ ஜனங்கள் கைத்தாளத்துடனே உற்சாகமாக அவரை துதித்து பாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் மகிழ்ச்சியோடு தேவனை துதித்து பாடி ஆராதிக்க வேண்டும். அவர் நம்மை நடத்துகிற தேவன், அவர் நம்மோடு இருக்கிற தேவன், அவர் சகலத்தையும் அறிந்த தேவன். நம்முடைய உள்ளத்தில் உள்ள மன கிளேசங்கள் எல்லாம் தேவன் நாம் தேவன். ஆகவே அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நமக்காக செய்து முடிக்க வல்லவராய் நம் நடுவே கடந்து வந்திருக்கிறார். நீதியின் பாதையிலே நம்மை நடத்துவார். அவர் நித்தம் நம்மை நடத்துகிறார். அவர் வலது இடது சாயாதபடி வழி இதுவே என்று நம்முடைய கரம் பிடித்து நேர்ச்சியான பாதையிலே, நித்திய பாதையிலே நாமை ஒருபோதும் வலது இடது சாயாதபடி நடத்தி செல்கிற தேவன் தான் நம் தேவன். ஆகவே நாம் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருப்போம். தேவன் நம்மை நடத்தி செல்வார். தேவன் நம்மோடு இருந்து நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மளை சுத்திகரித்து ஆவில் அனல் மூட்டி அக்கினி ஜுவாலையாக நம்மை மாற்றி அவருக்குள்ளே நாம் எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூற நம்மை வழிநடத்தி செல்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கவலைகள் எல்லாம் அவருடைய பாதப்படியில் வைத்து விடுவோம். நம்முடைய மனப்பாரங்கள் எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுவோம். எதை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டாம். கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள்
குதிரை. இந்த 2 குதிரையாக இந்த அதிகால வேளையிலே கர்த்தர் நம்முடைய எஜமான் நம்மை மாற்றுகிறார். ஆவிக்குரிய குதிரையாக மாற்றுகிறார். 3ஆவதாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா 5:879 பழைய ஏற்பாடு. எரேமியா 5ஆம் அதிகாரம் 8-9. அவர்கள் கொளுத்த குதிரைகளைப் போல். நம்மளை பார்த்து தான் சொல்றாரு ஏசப்பா, நம்மளை பார்த்து சொல்றாரு. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை பார்த்து சொன்னாரு. இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு. வசனம் நமக்கு தானே எழுதி வச்சிருக்கு. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கொளுத்த குதிரையை போல் காலமே எழும்பி அவனவன் தன் அயலானுடைய பெண் ஜாதியின் பின்னாலே கணைக்கிறான். இவைகளை விசாரியாதிருப்பேனோ. இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிகட்டாது இருக்குமோ என்று கர்த்தர் சொல்கிறார். 3ஆவது, அருமையானவர்களே, எதை முக்கியத்துவப்படுத்துகிற குதிரை? பரிசுத்தத்தை முக்கியத்துவப்படுத்துகிற குதிரையாக ஆண்டவர் நம்மளை எடுத்து நிறுத்துகிறார், நம்மளை உருவாக்குகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்தவர்களுடைய பெண் ஜாதிகளுக்கு பின்னால் போய் கணைக்கிறவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் பெண்களை பார்க்க, அடுத்த ஆண்களை பார்க்க இது பண்ணுகிறார்கள். பரிசுத்த குலைச்சலுக்கு கிறிஸ்தவர்கள் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். அன்பானவர்களே, பரிசுத்தத்தை முக்கியத்துவப்படுத்துகிற சிறந்த குதிரையாக நாம் விளங்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. எத்தனை பேர் பரிசுத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம்? பரிசுத்தத்தை முக்கியத்துவப்படுத்துவோம். பரிசுத்தம் தான் நமக்கு அருமையானவர்களே முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த அதிகால வேளையில பரிசுத்தத்தை முக்கியத்துவப்படுத்துகிற குதிரையாக, சிறந்த குதிரையாக தேவன் நம்மளை உருவாக்க விரும்புகிறார். 1 யோவான் 1:7 இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்த குதிரையாக நம்மளை கர்த்தராகிய இயேசு மாற்றுகிறார். ஏசப்பா, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னுடைய பாவங்களை கழுவும், சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரியும், என்னை சுத்தம் உள்ள குதிரையாக மாற்றும் என்று கேட்போம். பரிசுத்தம் இல்லாமல் அசுத்தத்துக்கும் அருவருப்புக்கும், பாவத்தை முக்கியத்துவப்படுத்துகிற கணைக்கிற, மற்றவர்களை பார்த்து கணைக்கிற அசுத்தத்தையும் அருவருப்பையும் வெளிப்படுத்துகிற ஒரு சாத்தானுக்குரிய குதிரையாக இல்லாதபடிக்கு தேவன் நம்மளை காத்துக் கொள்வாராக. இந்த அதிகால வேளையிலே இயேசுவே, என்னை பரிசுத்தத்தை முக்கியத்துவப்படுத்துகிற குதிரையாக மாற்றும். யோசேப்பு பரிசுத்தத்தை முக்கியத்துவப்படுத்துகிற குதிரையாக இருந்தபடியினால் அவன் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்ட போதிலும் போத்திபானுடைய வீட்டிலே பரிசுத்தத்திற்கு, அந்த பரிசுத்த குதிரையாகிய யோசேப்புக்கு பரீட்சை வந்த போதிலும் அதை விட்டு விலகி ஓடுகிறதை பார்க்கிறோம். அதன் நிமித்தமாய் சற்று கொஞ்ச நாள் சிறைச்சாலையில் இருந்தாலும் அந்த பரிசுத்த குதிரைக்கு அங்கு சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய கண்களில் தயவு கிடைத்து சிறைச்சாலையில் உள்ள எல்லாரையும் விசாரிக்கும்படி தேவன் வைத்தார். சீக்கிரமாக பார்வோனுடைய சொப்பனத்திற்கு சாஸ்திரிகளாலும் மந்திரவாதிகளினாலும் சொல்ல முடியாத எல்லா மங்களகரமான விளக்கங்களையும் இந்த பரிசுத்த குதிரையாகிய யோசேப்பு மூலமாய் வெளிப்படுத்தினபடியினால் அவன் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் சிங்காசனத்தில் நிற்கும்படி தேவன் திருவுளம் பற்றினார். நாமும் இந்த தூத்துக்குடியில், நாம் இருக்கிற பட்டணங்களில், பகுதியில் யோசேப்பை போல பரிசுத்தம் உள்ள குதிரையாக விளங்கும் பொழுது ஏற்ற வேளையில் நம்மளை அவருக்கு அடுத்த சிங்காசனத்தில் வைத்து அழகுபடுத்துவார், நம்மளை உயர்த்துவார், நம்மளை சிறந்த குதிரையாக நம்மளை மாற்றுவார். இது 100க்கு 100 உறுதி. அருமையானவர்களே, ஜெப குதிரை, புத்தியை முக்கியத்துவப்படுத்துகிற குதிரை. 3வது பரிசுத்த குதிரை. 4வதாக சங்கீதம் 33வது சங்கீதம்
சங்கீதம் 33. எல்லாரும் பைபிள் எடுங்க, பைபிள் எடுங்க. சங்கீதம் 33. ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால், அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. 4வது, சாதாரண இயற்கை குதிரை மனுஷனை தப்புவியாது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் குதிரையை கும்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் குதிரையின் மூலமாய், அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது. உங்களையும் என்னையும் அருமையானவர்களை ஆவிக்குரிய ரட்சிப்பின் குதிரையாக மாற்றுகிறார். கரங்களை உயர்த்தலாமா? சாதாரண இயற்கை குதிரை நம்மளை ரட்சிக்காது, நம்மளை ரட்சிப்புகளை வழி நடத்தாது. நாம தான் ஆவிக்குரிய குதிரையாக கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். 4வது, நம்மளை ஒவ்வொருவரையும் ரட்சிப்பை முக்கியத்துவப்படுத்துகிற குதிரையாக நம்மளை மாற்றுகிறார். இந்த ரட்சிப்பு எதன் வழியாக வருகிறது? சங்கீதம் 31வது சங்கீதம் 16வது வசனம். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி, உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி, உமது கிருபையினால என்னை ரட்சியும். நல்ல கவனிங்க, நம்மை ரட்சிப்பின் குதிரையாக மாற்றுகிறார். எதை கொண்டு நம்மளை ரட்சிக்கிறார்? எதை கொண்டு நம்மளை ரட்சிக்கிறார்? வேதம் சொல்லுகிறது கிருபையை கொண்டு நம்மளை ரட்சிப்பின் குதிரையாக மாற்றுகிறார். ஆம், ஒவ்வொருவரையும் இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் நாம் இருக்கிற பகுதிகளில் சிறந்து விளங்குகிற ரட்சிப்பின் குதிரையாக மாற்றுகிறார். நாம் சரியான ரட்சிப்பின் குதிரையாக மாறுவதற்கு கிருபை நமக்கு அவசியம். தொடர்ந்து சிறந்த ரட்சிப்பின் குதிரையாக நாம் மாறுவதற்கு சங்கீதம் 148வது சங்கீதம் 149 அதுல 4வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பிரியம் வைக்கிறார், ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். நல்ல கவனிங்க, நாம் சிறந்த குதிரையாக விளங்க, ரட்சிப்பின் குதிரையாக விளங்குவதற்கு சாந்த குணம் அவசியம். கிருபையினால் நம்மளை ரட்சிப்பின் குதிரையாக மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, சாந்த குணத்தை கொண்டு நம்மளை ரட்சிப்பின் குதிரையாக நம்மளை மாற்றுகிறார். இப்படிப்பட்ட 4 விதமான குதிரையாக இந்த கால வேளையிலே நம்மளை மாற்றுகிறார். சிறந்த குதிரை எஜமானுக்கு உபயோகப்படுகிற சிறந்த குதிரையாக இந்த கால வேளையிலே நாம் ஒவ்வொருவரையும் மாற்றுகிறார். 5வதாக சங்கீதம் 20வது சங்கீதம் சில ரதங்களை குறித்தும், சங்கீதம் 67வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 7, 8. சில ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். 5வதாக அன்பானவர்களை, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிற, அவரை பிரஸ்தாவப்படுத்துகிற குதிரையாக கர்த்தர் நம்மளை எடுத்து நிறுத்துகிறார். இந்த உலகத்தில் அநேக இடங்களிலே இயற்கை குதிரையை மேன்மை பாராட்டுகிறார்கள். இது எனக்கு யுத்தத்திற்கு எங்களுக்கு போதுமானபடி இருக்கிறது. சிலர் அருமையா சவாரிக்கு அதை இது பண்ணுகிறார்கள், எனக்கு வருமானம் கிடைக்கும் என்று. சிலர் யுத்தத்திற்கு ராணுவ முகாம்கள்ல ராணுவத்திலே குதிரையை பழக்கி வைத்து இது பண்ணுகிறார்கள். குதிரை ரேஸ் வருமானத்திற்கு. அதெல்லாம் உலகத்துக்கு அடுத்த மேன்மை பாராட்டுதல், அதெல்லாம் கீழே விழுந்து போகும். ஆனால் நீங்களும் நானும் ஆவிக்குரிய குதிரை. எப்படிப்பட்ட குதிரை? அருமையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும் குதிரை. அவருடைய நாமத்தை அல்லாமல் வேறொடைய நாமம் இந்த பூமியிலே
அருமையானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நோய்கள் குணமாக, நம் வாழ்க்கையில் உள்ள ரட்சிக்கப்பட, நாம் மனம் திரும்ப, நாம் சுகமாக, வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆகையினால் நீங்களும் நானும் தேவாதி தேவன் கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும் குதிரையாக நம்மளை மாற்றுகிறார். மீதமான அனுபவத்தை ஐயா சொல்லும் பொழுது இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆம், இந்த 5 விதமான குதிரையாக கர்த்தர் மாற்றுகிறார். ஜெப குதிரை. என்ன குதிரை? ஜெப குதிரை, பரிசுத்த குதிரை, புத்தியுள்ள குதிரை, ரட்சிப்பின் குதிரை, கர்த்தரை மேன்மைப்படும், கர்த்தருடைய நாமம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மேன்மைப்படுத்தும் குதிரை. ஆமென், ஆமென். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ ஜீவதேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம், ஜீவன் தந்தவரையே நாம் உயர்த்திடுவோம், ஜீவதேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம், இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிற்கின்றோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிற்கின்றோம். ஜீவதேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம், ஜீவ ஆவியினாலே என்றும் நிறைந்திடுவோம். ஜீவதேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம், ஜீவ ஆவியினாலே என்றும் நிறைந்திடுவோம். சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். மகா இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே இயேசு மகாராஜா, அருமையான இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே ஆலயத்தில் வந்து அப்பா, நாங்கள் ஒரு மனதோடு உம்மை துதித்து பாடி ஆராதிக்கவும், உம்முடைய சத்தியத்தை கேட்கவும், இந்த நாளிலே நீர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக உம்மை நன்றி இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் 5 விதமான குதிரைகளாக மாறி உமக்காக சாட்சியாக பரிசுத்தமாக அப்பா குடும்பமாய் எழும்பி பிரகாசிக்க கிருபைதார். தகப்பனே, கடைசியான நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியினாலே நம்மை பலப்படுத்தி, நம்மை ஆவியில் அனர்மூட்டி, அவருக்காக, சத்தியத்துக்காக, வார்த்தைக்காக, நாமத்துக்காக வைராக்கியமாய் ஜீவிக்க நம்மை இந்த நாளிலே தெரிந்து கொண்டார். ஆகவே நாம் முற்றிலும் வார்த்தையின்படி, சத்தியத்தின்படி நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். சத்தியத்தின்படி நடக்கிற 5 விதமான குதிரைகளாய் நாம் மாறி ஜீவிப்போம். தேவன் நம்மை நடத்துவார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் நாம் ஆயத்தப்படுவோம். ஜெபத்தில் ஆயத்தப்படுவோம், முழங்கால் யுத்தத்தில் ஆயத்தப்படுவோம். வெற்றி தேவனால் வரும், ஜெயம் நம் தேவனாய் இயேசு கிறிஸ்துவினால் நாம் ஒவ்வொருவருக்கும் வந்து சேரும். ஆகவே நாம் ஜெபிப்போம், வெற்றியை பெறுவோம், ஜெயத்தை பெறுவோம். அதிகமாக தேவ சமூகத்திலே காத்திருக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மகா இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே, நடத்தும் ஆண்டவரே, வந்திருக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்கள் செய்கிற உத்தியோகம், தொழில், பிசினஸ், ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்ளும். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளோடு உள்ள கரம் இருக்கட்டும்.
செமஸ்டர் எக்ஸாம் எழுதுற, காலேஜில் எழுதுற எல்லா பிள்ளைகளோடு, சபையில் உள்ள பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருந்து அவர்களை கரத்தை பிடித்து எழுதும். ஆண்டவரை வெற்றியை கட்டளையிடும், ஜெயத்தை கட்டளையிடும். எல்லா பிள்ளைகளும் மெரிட்ல பாஸ் பண்ணட்டும், பெரிய காரியங்களை செய்யும், உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும். சுகவீனம் பலவீனம் எல்லாம் நீங்கட்டும், பலவீனப்படுத்துற ஆவிகள் எரிக்கப்படட்டும், பரிபூர்ண சுகத்தை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் சுகத்தை கட்டளையிடும், அற்புதத்தை செய்யும். உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். தாழ்த்தி பெருமையாக்கி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றும் மக்கை செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசரா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரம் மண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைய தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே, ஆமென். அல்லேலூயா, தேவ நாமம் வாழ்கவே. அல்லேலூயா, இயேசு ராஜ்யம் வருகவே. அல்லேலூயா, ஆவி புகழ் ஓங்கவே. அல்லேலூயா, தேவ படை வெல்லவே. வாழ்க 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 வாழ்கவே. அல்லேலூயா, வாழ்க 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 வாழ்கவே. ஏகோவானிசி ஏகோவானிசி ஏகோவானிசியை போற்றி பாடுவோம் பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.